Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு 25 sentences தாங்க பார்க்க போறோம். இந்த 25 sentences நம்ம daily lifeல யூஸ் பண்ணக்கூடிய sentences தான். இது எல்லாமே simple present tense, okay? நிகழ்காலத்துல இருந்து தான் நான் கேட்க போறேன். Simple present tense. Okay? அதனால ஈஸியா இருக்க போகுது. சோ நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வரணும். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல உங்களோட ஆன்சரை சொல்லிட்டே வாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், நான் விளையாடுறேன். நான் விளையாடுறேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I play. I play. இங்க பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தானே. நான் விளையாடுறேன், இப்போ நடக்கிற ஒரு விஷயம். I play. முதல்ல சப்ஜெக்ட் வரணும் I, அதுக்கு அடுத்து verb வரணும். பட் இந்த வேர்போட எஸ் நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே வந்தது அப்படின்னா வெர்பை அப்படியே போட்டுறணும். இதே இது ஹீ, ஷீ, இட் வந்தது அப்படின்னா வெர்போட எஸ் அல்லது இஎஸ் ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்க்கணும். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன், அவன் சாப்பிட்றான். அவன் சாப்பிட்றான். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He eats. He eats. இங்கே பாருங்க, he வந்திருக்கு, அதனால நான் அந்த verb சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் eat, அதோட நான் எஸ் சேர்க்குறேன். eats. He eats. அவன் சாப்பிட்றான். இதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அவள் சாப்பிடுகிறாள். அவள் சாப்பிடுகிறாள் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், நீ படிக்கிறியா. நீ படிக்கிறியா. Do you study? Do you study? நீ படிக்கிறியா? நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன பண்ற. நீ என்ன பண்ற எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? What do you do? What do you do? நீ என்ன பண்ற. நெக்ஸ்ட் ஒன், அவன் என்ன பண்றான். அவன் என்ன பண்றான் இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? What does he do? What does he do? நெக்ஸ்ட் ஒன், ஏன் அவன் வர்றான். ஏன் அவன் வர்றான் இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Why does he come? Why does he come? ஏன் அவன் வர்றான். நெக்ஸ்ட் ஒன், ஏன் அவன் வரல. ஏன் அவன் வரல அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Why doesn't he come? Why doesn't he come? Doesn't அப்படிங்கிறது does not, அதோட சுருக்கமான வடிவம். நெக்ஸ்ட் ஒன், பறவைங்கள்லாம் வானத்தில் பறக்குது. பறவைகள் வானத்தில் பறக்கின்றன அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? The birds fly in the sky. The birds பறவைகள், fly பறக்கின்றன, in the sky வானத்தில். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? We play cricket. We play cricket. அவங்க ஒரே கம்பெனியில் வேலை பார்க்காங்க. அவங்க ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? They work at the same company. They work at the same company. நெக்ஸ்ட் ஒன், நான் காஃபி குடிக்கிறேன். நான் காஃபி குடிக்கிறேன் அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I drink coffee. I drink coffee. இங்கே பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா am, is, are அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் வரணும், அடுத்து ஒரு verb, அவ்வளோதான். ஐங்கிறது இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட், ட்ரிங்க் அப்படிங்கிறது verb, அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், அவன் காஃபி குடிக்கிறான். அவன் காஃபி குடிக்கிறான் அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He drinks coffee. He drinks coffee. இங்கே பாருங்கள், வெர்போட நம்ம எஸ் சேர்த்துருக்கோம். ஏன்னா he, she, it வந்தால் நம்ம வெர்போட எஸ் சேர்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அவர்கள் காஃபி குடிக்கிறார்கள். அவர்கள் காஃபி குடிக்கிறார்கள் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் டிவி பார்க்குறேன். நான் டிவி பார்க்குறேன் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I watch TV. I watch TV. நான் டிவி பார்க்குறேன்.
நெக்ஸ்ட் ஒன், அவங்க டிவி பார்க்குறாங்க, அவர்கள் டிவி பார்க்கிறார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? they watch TV. they watch TV. நெக்ஸ்ட் ஒன், அவன் டிவி பார்க்குறான், அவன் டிவி பார்க்குறான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he watches TV. he watches TV. இங்கே பாருங்கள், he அவன் அப்படின்னு வந்ததுனால அந்த வெர்போட இஎஸ் சேர்த்துருக்கோம். வாட்ச் அப்படிங்கிறதோட இஎஸ் சேர்த்துருக்கோம். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அவள் டிவி பார்க்கிறாள், அவள் டிவி பார்க்கிறாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் காலை உணவு சமைக்கிறேன், நான் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறேன். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ குக் பிரேக்ஃபாஸ்ட். ஐ குக் நான் சமைக்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு. நெக்ஸ்ட் ஒன், அவள் இரவு உணவு சமைக்கிறாள், அவள் இரவு உணவு சமைக்கிறாள். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? she cooks dinner. she cooks dinner. எதுக்கு எஸ் சேர்த்துருக்கோம்? he she it வந்ததுனால, அதாவது she வந்திருக்கு, அதனால நம்ம எஸ் சேர்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் வீட்டை சுத்தம் செய்கிறேன், நான் வீட்டை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ க்ளீன் த ஹவுஸ். ஐ க்ளீன் நான் சுத்தம் செய்கிறேன், த ஹவுஸ் வீட்டை. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அவள் வீட்டை சுத்தம் செய்கிறாள், அவள் வீட்டை சுத்தம் செய்கிறாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு டீ பிடிக்குமா, உனக்கு டீ பிடிக்குமா. அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டு யூ லைக் டீ? டு யூ லைக் டீ? உனக்கு டீ பிடிக்குமா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு டீ பிடிக்கும், எனக்கு டீ பிடிக்கும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ லைக் டீ. ஐ லைக் டீ. இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின். எனக்கு டீ பிடிக்காது அப்படின்னு சொல்லணும். எனக்கு டீ பிடிக்காது. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன வாங்குற, நீ என்ன வாங்குற. இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டு யூ பை. வாட் டு யூ பை. நீ என்ன வாங்குற. நெக்ஸ்ட் ஒன், ஏன் நீ இதை வாங்குற, ஏன் நீ இதை வாங்குற. இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? why do you buy this. why do you buy this. ஏன் நீ இதை வாங்குகிறாய். நெக்ஸ்ட் ஒன், நான் தினமும் பஸ்ஸில் வீட்டுக்கு போகிறேன், நான் தினமும் பஸ்ஸில் வீட்டுக்கு போகிறேன். ஓகே, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கோ ஹோம் பை பஸ் எவ்ரி டே. ஐ கோ ஹோம்னா நான் வீட்டுக்கு போகிறேன், பை பஸ் அப்படின்னா பஸ்ஸில், எவ்ரிடே அப்படின்னா தினமும். சேர்த்து சொல்லும் போது ஐ கோ ஹோம் பை பஸ் எவ்ரி டே. இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நான் தினமும் ட்ரெயினில் வீட்டுக்கு போகிறேன், நான் தினமும் ட்ரெயினில் வீட்டுக்கு போகிறேன். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவன் பேர் தெரியாது, எனக்கு அவன் பேர் தெரியாது. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம். ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம். ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது, ஹிஸ் நேம் அப்படின்னா அவனுடைய பெயர். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். எனக்கு உன்னுடைய பெயர் தெரியாது, எனக்கு உன்னோட பேர் தெரியாது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு என் பேர் தெரியாது, அவனுக்கு என் பேர் தெரியாது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he doesn't know my name. he doesn't know அப்படின்னா அவனுக்கு தெரியாது, my name என்னுடைய பெயர். doesn't அப்படிங்கிறது does not, அதோட சுருக்கமான வடிவம். இங்கே நல்லா பாருங்கள், நெகட்டிவில் தான் சொல்கிறோம். பட் he she it அவன் அவள் அதுன்னு வந்தால் does யூஸ் பண்ணணும் நெகட்டிவில் சொல்கிறதுக்கு. ஓகே, does not ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அவளுக்கு என்னுடைய பெயர் தெரியாது, அவளுக்கு என் பேர் தெரியாதுன்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 25 சென்டென்சஸ். ஈஸியாக இருந்ததா? ஓகே, இப்போது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் படிக்கிறேன்,
நான் படிக்கிறேன். சிம்பிளானது தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகே, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.